வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நம்ம 2.1 ஹோம் தியேட்டருடைய ஓவரால் சர்க்கியூட்டை பற்றி நான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் ஒரு 2.1 ஹோம் தியேட்டரினுடைய மதர் போர்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் டயக்ராம். சேனல் ஏ, சேனல் பி, இது சேனல் பார் சப்வூஃபர். இதுக்கு 2030 ஐசி, இதுக்கு 2030, இதுக்கு 2030 ஐசி இருக்குது. இந்த 3 ஐசிக்குமே டூயல் பவர் சப்ளையில் தான் ஒர்க் பண்ணோம். ஒரு சிங்கிள் மதர் போர்டு, ஓகேவா? இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுதான் ஒரிஜினல் சர்க்கியூட். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வரணுங்கிறதுக்காக சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, பண்ண முடியும் இந்த 2030 சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் இருக்குன்னா, இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், இது மட்டும் சப்புக்கு உண்டான பவர் ஆம்பிளிஃபையர். இதுக்கு இன்புட் சிக்னல் சப் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கணும், அதாவது வெரி லோ ஃப்ரீக்வன்சியை கொடுக்கணும். அந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சியை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சப் ஃபில்டர்னு ஒரு சர்க்கியூட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த சர்க்கியூட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி JRC 4558 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆடியோ ஃப்ரீக்வன்சி வரக்கூடிய இன்கமிங் சிக்னல் இருக்கக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் தனியாக பிரித்து எடுத்து நேராக 2030 ஐசினுடைய இன்புட்டாக கொடுத்து ஆம்பிளிஃபை பண்ணி சப்வூஃபருக்கு கொண்டு போயிடுவோம். இதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் டயக்ராம். ஓகே, இப்போ நாம் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டுனுடைய சர்க்கியூட் டயக்ராம் ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் இப்போ நான் காமிச்சிருக்க டயக்ராம் ஒன்றா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அப்போ இதுக்குன்னு ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வேணும் இல்லையா, அந்த சர்க்கியூட் டயக்ராம் தான் நாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா, பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், லெஃப்ட்டு ரைட்டு, இது லெஃப்ட்டு ரைட்டு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இதுதான் அதோடைய ஒரிஜினல் சர்க்கியூட். இதை சர்க்கியூட் அந்த போர்டில் ட்ரேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நிறைய சர்க்கியூட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, அந்த சர்க்கியூட்டு ஆக்சுவலாக இருக்குது. பட் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த போர்டுனுடைய டிட்டோ சர்க்கியூட் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது என்ன பண்ணி எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த போர்டை வாங்கிக்கிங்க. இந்த போர்டை வாங்கிட்டு இந்த ஐசியில் எது ஃபஸ்ட்டு பின், செகண்ட் பின், தேட் பின் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து வீடியோ பாருங்கள். இந்த வேல்யூவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது 2 ஸ்பீக்கர் போகக்கூடிய லைன். அதில் ஒரு 2.2 ohms ஆஃப் வாட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இதில் 2.2 ohms ஆஃப் வாட் குவார்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதில் 220K கெப்பாசிட்டர் இருக்கும், நான் பாலாக இருக்கும். 26K 330 ohms, 22 MFD 63 or 50 volt கெப்பாசிட்டர். பின் நம்பர் 2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். பின் நம்பர் 4 ஆம்பிளிஃபைட் சிக்னல் அவுட்புட். பின் நம்பர் 5 ப்ளஸ்ஸு, பின் நம்பர் 3 மைனஸ் உங்களுக்கு தெரியும். நான் இன்வெர்ட்டிங் இன்புட் பின் நம்பர் 1, இன்வெர்ட்டிங் இன்புட் பின் நம்பர் 2. இப்போ பாருங்கள், இதில் இதுதான் சர்க்கியூட், இதுதான் டயக்ராம். லெஃப்ட்டு ரைட் ரெண்டுக்குமே இதுதான் டிட்டோ சர்க்கியூட், இந்த போர்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட். இது நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒன்று. சரி, இப்போது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம், ஒரு ஹை ஃபில்டர் சுவிட்ச் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கூட கொடுத்துருந்தோம். பாருங்கள், இதான் பிளாக் டயக்ராம். என்ன பண்ணியிருக்கோம், அதாவது சிக்னல் இன்புட்டை 2 5 கொடுத்தா ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸும், சிக்னல் இன்புட்டை 3 4 கொடுத்தா ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸும் வரும். உதாரணமாக பின் நம்பர் 2 5 கொடுக்கும்போது ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் தூக்கலாகவும், பின் நம்பர் 3 and 4 வரும்போது பேஸோட ரெஸ்பான்ஸ் தூக்கலாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த போர்ட்லேயே இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு. அதனால் கஸ்டமர் கேட்டாங்கன்னா ஒரு டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் மூலிமா லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி ஒரு வேரியேஷன் கிடச்சின்னா ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு கஸ்டமர் பேஸ் மட்டும்தான் தூக்கலாக வரணும் 2.1 எதிர்பார்ப்பார். அவருக்கு அந்த சுவிட்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா பேஸ் ஏற்கனவே வரதை விட இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வரும். ஒரு கஸ்டமர் நமக்கு ட்ரிபிள் கொஞ்சம் தூக்கலாக வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சுவிட்சை அவங்கெல்லாம் தங்கள் விருப்பம் போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதாவது சுவிட்சு கனெக்ஷனும் சேர்த்து உங்களுக்கு லாஸ்ட்டு கிளாஸில் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இப்போ இது பார்க்கலாம். இதுதான் ஒரிஜினல் சர்க்கியூட். இதுதான் இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடிய சேம் டிட்டோ சர்க்கியூட். ஓகே, இதில் அந்த பின் நம்பர் 2 3 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு MP3 மாடுலேருந்து வர்ற அவுட்புட்டில் வர்ற சிக்னலை நீங்கள் நேராக இந்த 10K 100K டிஸ்க்குக்கு முன்னாடி கொடுத்துடலாம், அல்லது இந்த 10K ரெசிஸ்டன்ஸுக்கு முன்னாடி கொடுத்துடலாம். ஓகேங்களா, அப்போது இந்த 10K ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி கொடுத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரியும், இந்த இடத்துல இன்புட் கொடுத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் இந்த ஒரு சர்க்கியூட் இருக்குது, இந்த
சர்க்யூட் இருக்குது. இந்த சர்க்யூட்னால என்ன ஆகுதுன்னா இது வரக்கூடிய இன்கமிங் சிக்னலில் ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னலை இந்த சர்க்யூட் பிளாக் பண்ணிடும் அல்லது அலோவ் பண்ணும். இதான் இது பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா சிக்னல் இங்கே கொடுத்தோம்னா இந்த பக்கம் உள்ளே வந்துடும். இதுதான் சர்க்யூட். ஓகேவா? இங்கே தான் இந்த டேப்பிங் எடுத்துருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்னல் இங்கே கொடுத்தா ஒரு ரெஸ்பான்ஸ் அவுட்புட்டில், இங்கே கொடுத்தா ஒரு ரெஸ்பான்ஸ். இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுமே பொருந்தும். 2 3 அது மாதிரி 4 5 இப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இல்லை பிக்சடாகவே விட்டுறலாம் அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். 2 to 5 எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பேஸ் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்புட்டை இந்த இடத்துல கொடுத்துடலாம். அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி 100Kக்கு முன்னாடி கொடுத்துடலாம். இவ்வளோதான், சிம்பிள். ஓகே, சரி. இது கொடுத்துறோம் இல்லையா, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். அடுத்தது இன்னொரு ஐசி இருக்குல்ல 2030, அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நல்ல பேஸ் நல்ல தூக்கலாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சப் ஃபில்டர்னு ஒன்று யூஸ் பண்ணியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த சப் ஃபில்டர் சர்க்யூட் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் பேஸ் ஃபில்டர் அல்லது பாஸ் ஃபில்டர் அப்படின்னு பேர். JRC 4558. இந்த ஸ்கெமேட்டிக் டயக்ராம், இதில் வர்ற ஐசினுடைய இன்னர் டயக்ராம், இதுதான் ஒரிஜினல் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டை இந்த போர்டிலிருந்து அப்படியே வரைஞ்சிருக்கோம், ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம் உங்களுக்காக. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மோர் வீடியோஸ் வரணும், தொடர்ந்து வரணும், நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஆன்லைனில் நடத்திட்டுருக்குறோம். விருப்பமுள்ள ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜை நல்லா கெயின் பண்ணுங்கள். யார் வேணாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். ரொம்ப எளிமையான ஃபீல்டு, ஈஸியான ஃபீல்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்டு. நமக்கு தேவையெல்லாம் யாரோ ஒருத்தர் ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்தா ஒவ்வொருத்தருமே நல்ல ஒரு இன்ஜினியராக உருவாக முடியும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்டூடெண்ட்டுக்காக மெல்ல மெல்ல ஒவ்வொரு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் தமிழில் தாய்மொழியில் உங்களுக்கான வகுப்புகள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, லைக் அண்டு சப்ஸ்கிரைப். ஓகே, இந்த சர்க்யூட் இதை நீங்கள் ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கலாம், இல்லையா டிராயிங் கையில் வரைஞ்சி வச்சுக்கலாம். இன்புட் சிக்னல் 18K கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சர்க்யூட்டில் வேறு வேல்யூ கொடுத்துருப்போம், அது வேறு. இதுதான் ஒரிஜினல். இது 18K இன்புட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல 100K, 82K, தென் பின் நம்பர் 3 2 நான் இன்வெர்ட்டிங் இன்புட், இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம்லே. இதுக்கு அதே மாதிரி தான். இது 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இன்க்ளூடாக இருக்கக்கூடிய ஒரு ஐசி. இந்த ஐசியுடைய டயக்ராம், இன்னர் செக்ஷன் எல்லாமே ஏற்கனவே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகேவா? 7வது பின் அவுட்புட், 7வது பின்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர், போலார் கெப்பாசிட்டர் வழியாக அவுட்புட் வருது. இது 10 MFD இருக்கலாம், இல்லை 22 MFD இருக்கலாம். இந்த அவுட்புட் நேராக வால்யூம் கண்ட்ரோல், சப்போட வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கு, சப்போட வால்யூம் கண்ட்ரோல். இது வேறு. முதல்ல பார்த்த 2030 ஐசினுடைய பின் கான்ஃபிகரேஷன் வேறு, இனிமேல் சொல்லக்கூடிய பின் கான்ஃபிகரேஷன் வேறையாக இருக்கும், பார்க்கலாம். ஓகே, கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த பின் நம்பர் ப்ளஸ் மைனஸ்லாம் அதே மாதிரியே இருக்கும். பட் என்ன மாறி இருக்கும் உங்களுக்கு, இந்த ரெசன்ஸு கெப்பாசிட்டி வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இது 4558 ஐசினுடைய ஒர்க்கு. இதுதான் ஒரு சப் ஃப்ரீக்வன்சி எப்படி பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறோட சர்க்யூட் டயக்ராம். .PCBயில் கூட நீங்கள் மவுண்ட் பண்ணி இல்லை அவுட்புட் கொண்டு வர முடியும். ஓகேவா? மார்க்கெட்டில் இதுக்குண்டான ரெடிமேட் போர்டு இல்லை. ஓகேங்களா? வேறு மாதிரி டைப்பில் இருக்குது. இதே உங்களுக்கு சப் ஃபில்டருக்கு சேம் ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரெசன்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் வேல்யூ எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இன்புட் சிக்னல் வருது, அதுலேருந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் பின் நம்பர் 3க்கு போகும். ஏன்னா அதனுடைய ஃபில்டர் சர்க்யூட் டிசைன் அது மாதிரி. இந்த அவுட்புட்டில் வருது, இது ஒரு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜில் போய் ஆம்பிளிஃபை ஆகுது. இந்த அவுட்புட்லேருந்து நெகட்டிவ் ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது பாசிட்டிவ் ஃபீட்பேக், நெகட்டிவ் 2 விதமாக இருக்குது. இந்த ஃபீட்பேக் பற்றி ஒரு கிளாஸஸ், ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த அவுட்புட் என்ன ஆகுது, உங்களுக்கு சப் வால்யூம் கண்ட்ரோல் மூலிமா நேராக பவர் ஆம்பிளிஃபையர் போகுது. பவர் ஆம்பிளிஃபையரில் அங்கே என்ன இருக்குது, அங்கேயும் TDA 2030 ஐசி தான் இருக்குது. அந்த TDA 2030 ஐசினுடைய பின் கான்ஃபிகரேஷன் சேமாக இருக்கும். ஆனால் பாருங்கள், இதில் வித்தியாசமாக இருக்கும்.
ஏற்கனவே ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ரைட் பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்த சர்க்யூட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. எடுக்காதவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சப் ஆம்பிளி பண்ணுறதுக்கு இந்த 2030 ஐசி அதனுடைய பின் காப்பரேட் சேமாக இருக்கும். ஆனால் பயாசிங் வோல்ட்லாம் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் அதனுடைய சர்க்யூட். இது வந்து ஃப்ரம் பேஸ் கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து வர சிக்னல் இங்கே வருது. 2.2K ரெசிஸ்டர், 100K 22K இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக சப்ரஸ் பண்ணி பியூர் லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் இந்த 1 பின்னு கொடுக்கும். ஓகேவா. 4 பின் உங்களுக்கு தெரியும் ஆம்பிளிஃபைனும். இந்த ஆம்பிளிஃபைன்றதை நேராக இது சப்வூஃபருக்கு வருது, பேஸ் அவுட்டாக வருது. இது ஒரு சப்வூஃபருக்கு இன்புட்டாக வருது. இதில் உங்களுக்கு என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷன்லாம் மாறி இருக்கும். ஏற்கனவே பாருங்கள், இதில் கொடுத்துருக்கிறது வேறு, ஐசி ஒரே ஐசி தான், கான்ஃபிகரேஷன் ஒன்று தான். ஆனால் ரெசன்ஸ் கெப்பாசிட்டி வேல்யூவில் சேஞ்ச் ஆகும். இந்த பர்பஸ் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஜென்டிலாக இருக்கும். அதாவது ஒரு ட்ரிபிள் கொஞ்சம் கூடுதலாக அல்லது பேஸ் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கு உண்டான செலக்டர் சுவிட்சோடு இருக்கக்கூடிய ஒரு ஐசி, சேம் ஐசி. இதில் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு பேஸ் மட்டும் நல்லா வேணும், எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேல்யூ எல்லாமே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பின் நம்பர் 1 கொடுக்குற எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே 22K, இங்கே வந்து 10K, இந்த 100K அப்படியே இருக்கும். இங்கே 10K பேரலாக ஒரு 100K கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கு, 2.2K கொடுத்துருக்கு. இது வந்து என்ன செய்யும், லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் அலோவ் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி வெளியே ஃபீட்பேக் ரெசன்ஸ் இருக்குது. இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெசன்ஸ்னுடைய 30K முதல்ல 26K போட்டிருக்கோம். இல்லை 47K யூஸ் பண்ணலாம், 100K கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பிக்சர் ரெசன்ஸ் ஃபுல்லாக ஒரு வேரியபிள் ரெசன்ஸ் யூஸ் பண்ணி கூட சேஞ்சஸ் பண்ணலாம், சேஞ்சஸ் ஆகும். ஓகே. இது வேறு சர்க்யூட். ஓகே. இது சப்புக்கு மட்டுமே டிசைன் பண்ண சர்க்யூட். குறிப்பாக இந்த போர்டுனுடைய சர்க்யூட். இந்த போர்டை ஒன்று வாங்கி இதனுடைய ரெசன்ஸ் வேல்யூ எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3 சர்க்யூட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதன் மூலிமா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, போர்டு வந்து ஒரு போர்டாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 2 டயோடு வந்திருக்கு. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ப்ரொடெக்ஷன் டயோட். இது ஐசியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. சப்பு வந்து ஹெவி அவுட்புட். அந்த ஹெவி அவுட்புட் வரும்பொழுது அதில் ஃபீட்பேக் வர்ற வோல்டேஜ்னால் ஒருவேளை இந்த 2030 ஐசி பாதிக்கப்படலாம். அது பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டயோடு 2 டயோடு இருக்குது. இந்த டயோடு ஒன்று வந்து ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் ரெண்டுலேயுமே பவர் சப்ளையோடு இணைஞ்சிருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல டயோடு 2 டயோடு இருக்குது. இந்த சர்க்யூட்டை இந்த இடத்துல டயோடு இருக்குது, மற்றதுலாம் டயோடு இருக்காது. ஓகே. இந்த போர்டுனுடைய 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். 3 பார்ட்டாக இது சப்புக்கு உண்டான இது டயக்ராம், இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் இதுக்கு உண்டான டயக்ராம் இதில் கொடுத்துருக்கோம். 4558 இதனுடைய சர்க்யூட்டுக்கு உண்டான ஒரு டயக்ராம், ஒரிஜினல் சர்க்யூட். இதிலேருந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துருக்கு, உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அசம்பிள் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டால், 2.1 ஹோம் தியேட்டரில் எப்படி ஒரு ஐ ஃபில்டர் சுவிட்சை ஆட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கெமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்கோம். 2ஆவது பின் 5ஆவது கொடுத்தா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். 3ஆவது பின் 4ஆவது பின்னில் சிக்னல் கொடுத்தா அது ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஒரு சுவிட்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அசம்பிள் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.